வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக் தமிழ் சேனலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைத்துக் கொள்கிறேன். குறிப்பாக இலங்கையில் புதியதொரு சர்வதேச மைதானம் அமைக்கப்பட இருக்கின்றது. அதுவும் வடமாகாணம் ஜாஃப்னா யாழ்ப்பாணத்தில் அந்த சர்வதேச மைதானம் அமைக்கப்பட இருக்கின்றது. அதற்காக வேண்டி ஜனாதிபதி நேற்றைய தினம் அடிக்கல் நாட்டி வைத்திருந்தார். அதில் என்னென்ன விடயங்களை ஜனாதிபதி பேசியிருந்தார் என்பது தொடர்பாக நாங்கள் முழுமையாக இந்த காணொலியிலே பார்ப்போம். அதே போல இந்த மைதானம் எத்தனை பரப்பளவு சுற்று வட்டாரத்தை கொண்டது, அதே போன்று இந்த மைதானம் இரவு பகல் போட்டியில் இடம்பெறக்கூடிய ஒரு மைதானமா, அதாவது கொழும்பு பிரேமதாச மைதானத்து தரத்திலான ஒரு மைதானமா என்பது தொடர்பாக நாங்கள் முழுமையாக இந்த காணொலியிலே பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை அப்படி ஒரு தட்டி விட்டுருங்க. தமிழ்ல தெளிவா தரமாக உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பாபா கிரிக் தமிழ் யூடியூப் சேனலை மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அதாவது ஒரு கிழமைக்கு முன்பதாக ஒரு தகவல் வெளிவந்தது. யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மைதானம் அமைக்க போறாங்களாம் என்ற ஒரு செய்தி பரவலாக பேசு பொருளாக இருந்தது சமூக வலைத்தளங்களாக. அதில் பலர்கள் பல கேள்வி எழுப்பியிருந்தார்கள். சமூக வலைத்தளங்களூடாக கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். யாழ்ப்பாணத்துல சர்வதேச மைதானமா, இப்படித்தானே எங்கிட்ட சொல்லி ஏமாத்துறீங்க? இதற்கு முன்னர் இலங்கையில் வந்த அரசாங்கம், நான் அரசியல் பேசவில்லை, இது விளையாட்டு என்ற ரீதியில் நான் சொல்கிறேன். அதாவது இதற்கு முன்னர் வந்த அரசாங்கமும் இப்படித்தானே செய்திருந்தார்கள், அதெல்லாம் நடக்காதுப்பா அப்படின்னு நிறைய பேர் ஒரு புறம் பேசியிருந்தாலும், மற்றவர்கள் யாழ்ப்பாணமா வடமாகாணத்துல ஒரு சர்வதேச மைதானம் வந்தா எங்களுக்கு நல்லது தானே, நாங்க போயிட்டு பார்க்க முடியும் தானே என்பதாகவெல்லாம் பலர்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது, இவ்வாறான பேச்சுக்களுக்கு மத்தியில் நேற்றைய தினம் இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் நேற்று யாழ்ப்பாணம் சென்று முதலாவது கல்லை அடிக்கல் நாட்டி வைத்திருக்கின்றார் இந்த யாழ்ப்பாண சர்வதேச மைதானத்திற்கு. குறிப்பாக இப்படித்தான் நிறைய அரசாங்கங்கள் பார்வையிட்டு இருந்தாலும் அது நடைபெறாத நிலையிலே இருந்தது. ஆனால் அன்றகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் சொல்லியிருந்தார், இந்த மைதானம் 2028ஆம் ஆண்டு துரித கதமாக இது ஓபன் செய்யப்படும் என்பதாக தெரிவித்திருந்தார். அதுவும் யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச விளையாட்டும் இடம்பெறும், சர்வதேச அணிக்கு எதிரான ஒரு சர்வதேச தொடர் இடம்பெறும் என்பதாகவும் இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர் ஒரு கருத்தொன்றை வெளித்திருந்தார். அதே போல அவர் பேசும்பொழுது நிறைய விடயங்களை பேசியிருந்தார். குறிப்பாக சொல்லியிருந்தார், அதாவது அண்மை காலமாக தமிழ் முஸ்லிம் மக்களினுடைய விளையாட்டில் அவர்களுடைய வருகை குறைவாக இருக்கின்றது, அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறைவாக இருக்கின்றது. எனவே அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு மைதானத்தை அமைத்தோமாக இருந்தால், இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது சிங்கள முஸ்லிம் தமிழ் கத்தோலிக்க மக்கள் ஒன்றாக இருந்து ஒரு பார்க்கக்கூடிய விளையாட்டுகளில் சிறந்த விளையாட்டு கிரிக்கெட். எனவே பார்ப்பது மாத்திரமல்லாமல் ஒன்றாக சேர்ந்து விளையாடி நாட்டிற்காக விளையாட வேண்டும் என்பதாக அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். அதற்காக வேண்டிதான் நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மைதானத்தை அமைக்க இருக்கின்றோம் என்பதாகவும் அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். இந்த மைதானத்தினுடைய பரப்பளவு, அதே போன்று இந்த மைதானத்தினுடைய பேரே யாழ்ப்பாண சர்வதேச மைதானம் என்பதாக பெயரிடப்பட்டிருக்கிறது. ஜாஃப்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிரவுண்ட் என்பதாக பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த மைதானத்தினுடைய தன்மையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இந்த மைதானம் இரவு பகல் போட்டிகள் நடத்தக்கூடிய, அதாவது லைட் போக்கஸ் லைட்டை கொண்ட ஒரு மைதானமாக இந்த மைதானம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இலங்கையிலே ஒரு சில மைதானங்கள் பகல் போட்டிகள் மாத்திரமே நடத்த முடியும், இரவு போட்டிகள் நடத்த முடியாது. எனவே இரவு பகல் போட்டிகள் நடத்தக்கூடிய ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு போக்கஸ் உள்ள லைட் உள்ள ஒரு மைதானமாக இந்த மைதானம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. 4 கேட்டகரியாக இந்த மைதானத்தை நாங்கள் அமைக்க இருக்கிறோம். அதே போன்று இந்த மைதானத்தை சூழ ஹோட்டல்கள், அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நீச்சல் தடாகங்கள் போன்றவை அமைக்கப்பட்ட இருக்கின்றமை மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்று இந்த மைதானத்தை சுத்தி கிட்டத்தட்ட இந்த மைதானம் 48 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக நிலப்பரப்பை உள்ளடங்கியதாக இந்த மைதானம் அமைக்கப்பட இருக்கின்றது. அதே போன்று இந்த மைதானத்திலே 40,000 ரசிகர்கள் அமர்ந்து போட்டியை பார்க்கக்கூடிய ஒரு வசதி இருக்கைகள் அமர்த்தப்படும் என்பதாகவும் தெரிய வருகின்றது. 40,000 இருக்கைகள் என்று வரும் பொழுது இலங்கையிலே அதிகூடிய இருக்கைகளை கொண்ட ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு சர்வதேச மைதானமாக இந்த மைதானம் அமைந்திருக்கும். கொழும்பை விட ஒரு சிறப்பான ஒரு மைதானமாக இந்த மைதானம் அமைய இருக்கின்றமை மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்று 10 பிட்ச்களை கொண்ட ஒரு மைதானமாக இருக்கும். குறிப்பாக அதாவது விளையாடக்கூடிய அந்த பிட்ச் 1, 2, 3, 4 என்பதாகத்தான் இருக்கும். 10 பிட்ச்களை உள்ளடங்கிய மைதானம். அதே போன்று இதனுடைய 6 எல்லை என்பது 80 மீட்டர். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மின்னொளி உள்ள மைதானங்களில் இலங்கையிலே 5வது சர்வதேச மைதானமாக இந்த மைதானம் அமைய இருக்கின்றமை மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எது எப்படியாக இருந்தாலும் எவ்வாறான
இவ்வாறான விடயங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் இந்த மைதானத்தினுடைய வேலை திட்டங்கள் இடம்பெறும் பொழுதுதான் நாங்கள் இலங்கை ரசிகர்கள் சந்தோஷப்படுவார்கள். குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய இலங்கை ரசிகர்கள் சந்தோஷப்படுவார்கள். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் மைதானத்தை செய்தாலும் சரி, மைதானத்தை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, இலங்கை கிரிக்கெட் அணியில் இலங்கையில் பிரகாசிக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு, தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள், தமிழ் பேசக்கூடியவர்களுக்கு, தமிழ் மொழி பேசக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு வழங்குங்கள். அதை விட்டுவிட்டு மைதானத்தை அமைத்தால் நல்லது. அதாவது குறிப்பாக வடமாகாணத்தில் கண்டிப்பாக ஒரு மைதானம் அமையப்பெற வேண்டும். ஆனால் இந்த மைதானத்தோடு சேர்த்து இலங்கையில் திறமையானவர்களுக்கு வாய்ப்பு வழங்குங்கள் என்பதாகவும் நாங்கள் இலங்கை கிரிக்கெட் சபைக்கும் அதே போன்று ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மைதானத்தினுடைய வேலை திட்டங்கள் இடம்பெறும் பொழுது உங்களுக்கு கட்டம் கட்டமாக உங்களுக்கு நாங்கள் உடனுக்குடனே அப்டேட் தர காத்துக் கொண்டு இருக்கிறோம். இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திக்க உங்களது விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜே ஆசிர். வணக்கம் நேர்களே.